ஆடிபிளா இருக்காப்பா? எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்கா பாருங்க. எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்காப்பா? ஓகே, தேங்க்யூ. சரிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இடிசியில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் காம்போனன்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் ஆக்டிவ் காம்போனன்ட். சரிங்களா? ஆக்டிவ் காம்போனன்ட். ஸோ ஆக்டிவ் காம்போனன்ட் அப்படின்னா இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு டிவைஸ்ல வந்துட்டு எலக்ட்ரான் எந்தெந்த மீடியம்லாம் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர், டயோடு. இப்போ ஒரு டிவைஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகி அந்த டிவைஸ் ஆன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு பேரெல்லாம் என்னன்னா ஆக்டிவ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கரண்ட் ஃப்ளோ, ஒரு பவர் ஃப்ளோ ஆகி அந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆகி அதை அந்த அப்ளிகேஷனாகவே யூஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ஆக்டிவ் காம்போனன்ட். பேசிவ் காம்போனன்ட்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். சரிங்களா? அப்ப ரெசிஸ்டர் என்ன பண்ணும்? கரண்ட்டை லிமிட் பண்ணும். இண்டக்டர் என்ன பண்ணும்? கரண்ட்டை ஸ்டோர் பண்ணும். கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்? வோல்டேஜை ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? இது பேசிவ் காம்போனன்ட். ஆக்டிவ் காம்போனன்ட் அப்படின்னா அந்த டிவைஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகி அந்த டிவைஸ் ஆன் ஆகி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்களோ அதுவே ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதுதான் ஆக்டிவ் காம்போனன்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது என்ன எப்படி கொஸ்டின் கேட்கலாம் இதுல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ இன் வேக்கம். வேக்கம் அப்படின்னா எப்படிப்பா இருக்கும் உங்களுக்கு? வேக்கம்னா எம்டி. அங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் எதுவுமே இருக்காது. எலக்ட்ரான் ஃப்ளோ இன் வேக்கம் மீடியம். சரிங்களா? வேக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வேக்கம் டயோட். சரிங்களா? வேக்கம் டயோட். வேக்கம் டயோடு. ஸோ இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரையோடு. ட்ரையோடு அப்படின்னா த்ரீ டெர்மினல் டிவைஸ். டயோடு அப்படின்னா டூ டெர்மினல் டிவைஸ். ட்ரையோடு அப்படின்னா த்ரீ டெர்மினல் டிவைஸ். சரிங்களா? இதை பத்திலாம் நம்ம பின்னால் ஆம்பிளிஃபையர் இதில் பார்க்கும்போது பார்ப்போம். இந்த ட்ரையோடு, டெட்ரோடு, பென்ட்ரோடு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆம்பிளிஃபையர்ல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர்ல ஆடியோ அண்ட் ரேடியோ சிக்னல் அப்ளிகேஷன். இது பின்னால டீடைல்டா பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தேன். ஆக்டிவ் காம்போனன்ட்டுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ. எலக்ட்ரான் ஃப்ளோனாவே என்னன்னா கரண்ட். சரிங்களா? எலக்ட்ரான் ஃப்ளோ இன் வேக்கம் மீடியம். சரிங்களா? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. வேக்கம் டயோடு, ட்ரையோடு, டெட்ரோடு அப்படின்னா ஃபோர் டெர்மினல் டிவைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பென்டோடு. சரிங்களா? பென்டோடு. இந்த ஃபோர் டிவைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரான் ஃப்ளோ இன் வேக்கம் மீடியம். ஒரு வேக்கம்னா எம்டி. சரிங்களா? உள்ள இந்த எம்டிலயும் உங்களுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் சொல்லணும்னா வேக்கம் டயோட், ட்ரையோட், டெட்ரோட், பென்டோட். சரிங்களா? இது நாலும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் காம்போனன்ட். புரியுதாப்பா? இதை டீட்டெயிலா நம்ம பின்னால பார்ப்போம்பா. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் இது தனித்தனியா கொடுத்துருப்பாங்க, அது பார்ப்போம். சரிங்களா? நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறேன்னா இதை மட்டும் நல்லா பாருங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோ இன் கேசஸ். எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரான் ஃப்ளோ. எலக்ட்ரான் ஃப்ளோனா என்னப்பா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க, அப்படியே சும்மா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. எலக்ட்ரான் ஃப்ளோ இன் கேஸ். எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரான்ஸ்னா என்னது? நெகட்டிவ் சார்ஜ் கேரியர். ஹோல்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர். கரெக்ட்டுங்களா? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? கரண்ட், ஐ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கேஸ் மீடியம் இருக்கு, நைட்ரஜன் கேஸ், மீத்தேன் கேஸ், ஏதோ ஒரு கேஸ், இனட் கேஸ். அப்ப கேஸ் மீடியத்துல எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கு, கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா சரிங்களா, அது எந்தெந்த டிவைஸ் எல்லாம் அது மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தைரட்ரான். சரிங்களா? எஸ்ஏஆர் வந்ததுல அதுக்கு முன்னால தைரட்ரான் டியூப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப தைரட்ரான் இந்த டயக்ராம்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சு தைரட்ரான். இதுல பாத்தீங்கன்னா இந்த இது டிவைஸ்ல பாத்தீங்கன்னா கேஸ் தான் ஃபில் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த தைரட்ரான்ல கேஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது இந்த டிவைஸ் ஆன் ஆகி அந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் இக்னிட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்னிட்ரான். இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரான் ஃப்ளோ இன் கேசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? எலக்ட்ரான் ஃப்ளோ இன் ஏ கேசஸ் 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தைரட்ரான், செகண்ட் ஆப்ஷன் இக்னிட்ரான், தேர்ட் பென்ட்ரோல், ஃபோர்த் வேக்கம் டயோட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் ஆர் கரெக்ட், 1 2 கரெக்ட், 1 3 கரெக்ட், இது மாதிரி கொடுத்துருவாங்க. அப்ப தைரட்ரான் அண்ட் இக்னிட்ரான்
இது ரெண்டுமே டிவைஸ் ஆன் பண்றதுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ, தட் இஸ் கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு எந்த மீடியத்தில் இருக்கும் அப்படின்னா கேஸ். இந்த டயக்ராம் இதுல நீங்க போட்டீங்க அப்படின்னா உள்ள கேஸ் தான் ஃபில் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அந்த கேஸ் எப்போ வந்துட்டு கண்டக்ட் ஆகுதோ, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி கண்டக்ட் ஆகுதோ, அப்போ அந்த டிவைஸ் ஆன் ஆகும். தைரட்ரான் அல்லது என்னது என்னது இக்னிட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்டு பாத்தீங்க, புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு புரியுதா? நெக்ஸ்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமி கண்டக்டர். இப்போ நம்ம பார்க்க போறது இதுதான், எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமி கண்டக்டர். செமி கண்டக்டர் புரியுதாப்பா? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் புரியுதா? நான் ஜஸ்ட் இதுதான் எடுக்கிறேன். ஸ்டார்டிங்ல இதுதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒன்னொன்னா ஒவ்வொரு டாபிக் டீட்டெயிலாக எடுத்துட்டு வருவோம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படிதான் கேட்டா இது ரெண்டு தான் இருக்கு. சரிங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கா வேற ஏதோ அப்படின்லாம் இல்லை, இது ரெண்டு தான் இருக்கு. ஓகே. எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமி கண்டக்டர். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதுல பிஎன் ஜங்ஷன் டயோட். நார்மலா ஒரு டயோடு செமி கண்டக்டர் என்ன சொல்லுவாங்க, பி டைப் செமி கண்டக்டர் இருக்கும், என் டைப் செமி கண்டக்டர் இருக்கும். ரெண்டும் ஜாயின் பண்ணும் போது மேனுஃபேக்சர் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, பி டைப் செமி கண்டக்டர், என் டைப் செமி கண்டக்டர். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும் போது ஒரு ஜங்ஷன் லேயர் ஃபார்ம் ஆகும் ஆர் ஒரு டிப்ளீஸ் லேயர் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் அது என்னன்னு சொல்லுவாங்க, பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஒரு டயோட்ல என்ன இருக்கும், பி டைப் செமி கண்டக்டர் இருக்கும், என் டைப் செமி கண்டக்டர் இருக்கும். இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது, தயாரிக்கும் போது, மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். அதனால தான் பேர் என்ன சொல்லுவாங்க, பிஎன் ஜங்ஷன் டயோடு. அப்ப பி டைப் என் டைப்னு வருதுல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர். சரிங்களா? என்ன செமிகண்டக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுல எக்ஸ்டென்சிக்கா இன்ட்ரென்சிக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரென்சிக்னா பியூர் பின்னால பார்ப்போம். ரைட். ஸோ அப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடு எக்ஸாம்பிள், எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமி கண்டக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. தைரட்ரான், பிஎன் ஜங்ஷன் டயோடு, இது மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னாவே கரண்ட், கரண்ட் ஃப்ளோ இன் செமி கண்டக்டர் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயோடு. சரிங்களா? ரைட். செகண்ட் எக்ஸாம்பிள் பிஜேடி. பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். சரிங்களா? பைபோல் எல்லாருமே நோட்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா. இதுவரை நீங்க படிச்சது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க ப்ராப்பரா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, தேர்டு பி பிஜேடி சொல்லிட்டுனா அடுத்தது ஃபெட். சரிங்களா? ஃபெட் அப்படின்னா ஃபீல்ட் எஃபர்ட் டிரான்சிஸ்டர். சரிங்களா? ஃபீல்ட் எஃபர்ட் டிரான்சிஸ்டர். சரிங்களா? ஃபீல்ட் எஃபர்ட் டிரான்சிஸ்டர் தேர்டு. ஸோ ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா அகைன் ஜேஃபெட் சொல்லுவாங்க, ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். சரிங்களா? ஜங்ஷன். இதெல்லாம் தனித்தனியா நம்ம பார்ப்போம். எல்லா டாபிக்குமே தனித்தனியா பார்ப்போம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம். எதுக்கு? எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமி கண்டக்டர், ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன சொல்லலாம், வேற என்னப்பா சொல்லலாம்? ஃபெட்டில் என்ன இருக்கு சொல்லுங்க. இன்னும் வேற உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கப்பா. மாஸ்ஃபெட். சரிங்களா? என்னது? மாஸ்ஃபெட். அப்ப மாஸ்ஃபெட், மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். சரிங்களா? மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். சரிங்களா? இது எப்படி சொல்லுவோம்னா ஐஜி, இன்னொரு இது இன்சுலேட்டட் கேட் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இப்படியே சொல்லுவாங்க. மாஸ்பெட்டுக்கு இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஐஜி ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கேட் என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டை பார்த்தீங்கன்னா இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. இட் மேடப் ஆஃப் என்னது, சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம். மாஸ்பெட் நம்ம எடுக்கும்போது இது நான் சொல்றேன். சரிங்களா? சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் மாஸ்பெட்ல பார்த்தீங்கன்னா கேட் இருக்கும், ட்ரெயின் இருக்கும், சோர்ஸ் இருக்கும். கேட்டுக்கும் ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தானே? இப்படிதான் இருக்கும். அப்ப கேட்டுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைஎலக்ட்ரிக்கும் இருக்கும். ஸோ டைஎலக்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு லேயர், சிலிக்கான் டை ஆக்சைடு. அதனால தான் அது இன்சுலேட்டட் கேட். கேட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்சுலேட்டட். இன்சுலேட்னா என்னது, இந்த இடத்துல டைஎலக்ட்ரிக், இட் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு. அப்ப கரண்ட் ஃப்ளோ இருக்குமானா இருக்காது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூஜேடி.
எக்ஸாம்பிள் எல்லாமே செமிகண்டக்டர். யூஜிடி, யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிஆர், சிலிகான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையர், சிலிகான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர், சிலிகான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். அடுத்தது ட்ரையாக்கு, டயாக்கு. சரிங்களா? ட்ரையாக், டயாக், இது எல்லாமே எக்ஸாம்பிள். பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சீங்களா? இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமிகண்டக்டர். டன்னல் டயோட், கன் டயோட், வேரக்டர் டயோட், இது எல்லாமே நம்ம பார்ப்போம், பின்னால கொடுத்துருப்பாங்க. வேரக்டர் டயோட். சரிங்களா? அப்புறம் இன்டகிரேட்டட் ஐசி சிப்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டகிரேட்டட் ஐசி, இன்டகிரேட்டட் சிப், அதுதான் ஐசின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமிகண்டக்டர். சரிங்களா? எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமிகண்டக்டர். புரியுதாப்பா என்ன சொல்றேன்னா எக்ஸாம்பிள்? அப்ப இதுல கொஸ்டின் கேட்டானா என்ன கேட்கலாம்? ஆக்டிவ் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது மூணுமே சொல்லலாம். எலக்ட்ரான் ஃப்ளோ இன் வேக்கம், எலக்ட்ரான் ஃப்ளோ இன் கேசஸ், எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமிகண்டக்டர். சரிங்களா? ஓகே. எலக்ட்ரான் ஃப்ளோ இன் வேக்கம் அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயோடு, ட்ரையோடு, டெட்ரோடு, பென்ட்ரோடு, இது எல்லாமே ஆம்பிளிஃபையருடைய அப்ளிகேஷன்ல வரும். இது நம்ம பின்னால பார்க்கலாம். எலக்ட்ரான் ஃப்ளோ இன் கேசஸ் அப்படின்னா தைரட்ரான், இக்னட்ரான். அப்ப இந்த இதுல என்ன ஃபில் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேஸஸ், ஏதோ ஒரு கேஸ், நைட்ரஜன், ஏதோ ஒரு கேஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ் எப்போ வந்துட்டு அயனைசேஷன் ஆகி உள்ள கண்டக்ட் ஆகுதோ அப்ப அந்த டிவைஸ் ஆன் ஆகும். அப்ப டிவைஸ் ஆன் ஆகுதுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கு, தட் இஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தைரட்ரான் அண்ட் இக்னிட்ரான். எலக்ட்ரான் ஃப்ளோ இன் செமிகண்டக்டர்னா நீங்க செமிகண்டக்டர் டிவைஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. டயோடு, டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட், ஃபெட்டு, எஸ்சிஆர், ட்ரையாக்கு, டயாக்கு, யூஜேடி, இது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸ்காட்டி டயோடு, ஜீனா டயோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டிவைஸ். இது புரியுதாப்பா? இதுதான் ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ இதுல கேட்டானா கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம். சரிங்களா? புரியுதா எல்லாத்துக்குமே இது? ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேசிவ் காம்போனன்ட். சரிங்களா? பேசிவ் காம்போனன்ட், ஆக்டிவ் காம்போனன்ட், இது ரெண்டும் ரொம்ப பேசிக். அதுக்கப்புறம் இதுவும் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க, இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது பேசிவ் காம்போனன்ட். பேசிவ் காம்போனன்ட் அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆர், எல், சி, ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர், இது பாத்தீங்கன்னா பேசிவ் காம்போனன்ட். ரெசிஸ்ட் என்ன பண்ணும்? கரண்ட்டை லிமிட் பண்ணும். இப்போ எனக்கு வந்துட்டு 10 ஆம்ஸ் இருக்கு, ஆனா எனக்கு 5 ஆம்ஸ் தான் வேணும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் இந்த இடத்துல போட்டுரும். சரிங்களா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? கரண்ட்டை லிமிட் பண்ணி கொடுக்கும். எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை கொண்டு வந்து கொடுக்கும். இன்புட்ல அதிகமா இருக்கு அப்படின்னா எனக்கு 5 ஆம்ஸ் வேணும்னா ஒரு ரெசிஸ்டர் போடலாம். இண்டக்டர் என்ன பண்ணும்? கரண்ட்டை ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? கரண்ட்டை ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா di/dt, இது மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க. டைமை பொறுத்து கண்டக்டர்ல, அதாவது கரண்ட் வந்துட்டு இண்டக்டர்ல ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அப்படியே கிராஜுவலா ஃபர்ஸ்ட் கரண்ட் 0 ஆம்ஸ், 0.1, 0.2, 0.3, இது மாதிரி கிராஜுவலா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எடுத்ததுமே ஃபுல் கரண்ட் ஸ்டோர் ஆயிடாது எந்த ஒரு டிவைஸ்லயுமே. அப்ப இது என்ன ஃபீல்டு, என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ கெப்பாசிட்டர் அப்படின்னா இட் ஸ்டோர். சரிங்களா? வோல்டேஜ், வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும். இது என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் நம்ம இது படிச்சிருப்போம். வோல்டேஜ்னா இ அப்படின்னு மாதிரி பார்த்துருப்போம். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. இதுல பார்த்தீங்கன்னா பி, கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா பிஹெச் அப்படின்னு படிச்சிருப்போம். இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே. இது என்னன்னா இட் ஸ்டோர். பேசிவ் காம்பனன்ட் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா இட் ஸ்டோர் ஆர் மெயின்டைன் எனர்ஜி. ஸ்டோர் த எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மெயின்டைன் எனர்ஜினா ஒன்ஸ் சார்ஜ் ஆகிறவங்களும் அப்படியே சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். கெப்பாசிட்டர்ல சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். பாதி சார்ஜ் ஆகிட்டு உடனே டிஸ்சார்ஜ்லாம் ஆகாது, ஃபுல்லா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம சப்ளை கொடுக்கும்போது இன்பிட்வீன்ல சப்ளை கொடுக்கும்போது ஃபுல்லா சார்ஜ் ஆகல அப்படின்னா சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். டிஸ்சார்ஜ்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதை மெயின்டைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இல்லைன்னா ஸ்டோர்
some energy. Store or maintain the energy. இதுதான் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சரிங்களா? ஸ்டோர் ஆர் மெயின்டைன் த எனர்ஜி. சரி, ரைட். ஸோ இப்போதான் எலக்ட்ரானிக் டிவைஸ் செமிகண்டக்டருக்குள்ள போறோம். நம்ம பார்க்கறது எல்லாமே செமிகண்டக்டர். இந்த இது எந்த ஒரு மெட்டீரியல்லையுமோ எந்த ஒரு மெட்டீரியலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா என்னப்பா இருக்கும்? எந்த ஒரு எனி டைப் ஆஃப் மெட்டீரியல், செமிகண்டக்டர், மெட்டல், இன்சுலேட்டர், எனி மெட்டீரியல் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? ஆட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருக்கும். எனி மெட்டீரியல், ஆட்டம், அணுக்கள், மாலிகுல்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆட்டம். அப்போ ஆட்டத்துல எனி மெட்டீரியல், ஏதோ ஒரு மெட்டீரியல் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆட்டம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூக்ளியஸ். சரிங்களா? நியூக்ளியஸ் அண்ட் ஆர்பிட் அப்படின்னு ஒரு டேர்ம். சரிங்களா? ஆர்பிட்னா என்ன, நியூக்ளியஸ்னா என்ன? அப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆட்டம்ஸ் இருக்கும். நிறைய ஆட்டம்ஸ், அணுக்கள், சின்ன சின்ன நிறைய அணுக்கள், அதாவது மாலிகூல்ஸ் சொல்லுவோம். ஆட்டம்ஸ்னா ஒரு இது ஃபுல்லா சின்ன சின்ன சின்னதா இருக்கும். ஜெர்மனியம் ஆட்டம், சிலிக்கான் ஆட்டம், ஆர்சனிக் ஆட்டம், ஆன்டிமனி, பிஸ்மத், இது மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா? இதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்ப எந்த ஒரு மெட்டீரியலுமே ஆட்டம்ஸ் இருக்கும். இட் இஸ் ஆட்டம்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும், ஆர்பிட் இருக்கும். சரிங்களா? நியூக்ளியஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் ஒரு ஆட்டம் அப்படின்னு வச்சுங்க. நியூக்ளியஸ் அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கும் இது மாதிரி. சரிங்களா? சென்டர்ல உட்கருன்னு சொல்லுவாங்களா, இங்க இருக்கும். ரைட். அப்ப அந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல ரவுண்டா அப்படி வச்சுக்கங்க. கொஞ்சம் இதாகவே போடும். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் நியூக்ளியஸ்னு வச்சு. நியூக்ளியஸ். சரிங்களா? நியூக்ளியஸ். அப்ப இதுல என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். நியூட்ரான். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சார்ஜ் இருக்கும் புரோட்டான்ல? இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்பா. நியூக்ளியஸ் இதெல்லாம் பேசிக். ரொம்ப செமிகண்டக்டர் படிக்கிறதுக்கு பதிலாக இதுதான் பேசிக். இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன சொன்னேன்னா பேசிக்ல இருந்தே தான் இது நம்ம போகணும். நியூக்ளியஸ், எனி மெட்டீரியல், எந்த ஒரு மெட்டீரியலையும் ஆட்டம் இருக்கும். ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் அண்ட் ஆர்பிட்னு இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்னா இதுதான் நியூக்ளியஸ். ஆர்பிட்னா இதுதான் ஆர்பிட். அதை சுத்தியில் இருக்கிறது ஆர்பிட். நியூக்ளியஸை சுத்தி இருக்கிறது ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அப்ப இது நியூக்ளியஸ் அப்படின்னா இதை சுத்திலையும் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டீங்கன்னா இதுதான் ஆர்பிட். சரிங்களா? அப்ப நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். ஸோ அப்போ புரோட்டான் அப்படிங்கிறது என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? நியூட்ரான் அப்படிங்கிறது என்னப்பா? நியூட்ரான் அப்படிங்கிறது என்ன சார்ஜா இருக்கும்? நோ சார்ஜ். நியூட்ரல். நேம்லயே இருக்கு. நியூட்ரான் அப்படிங்கிறது நோ சார்ஜ், தட் இஸ் நியூட்ரல். சரிங்களா? நியூட்ரல். நியூட்ரான், நியூட்ரல்னா பேலன்ஸ் ஆகி கேன்சல் ஆகி ஜீரோன்னு இருக்கும். நோ சார்ஜ். அப்ப சிலிக்கான் நம்ம என்ன பார்க்கணும்னா செமி கண்டக்டர் கொடுத்துருப்பாங்க. அப்ப சிலிக்கானுக்கு எவ்வளவு புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, ஜெர்மானியத்துக்கு எவ்வளவு இருக்கு, இதை பார்த்தா போதும். சரிங்களா? ஓகே, ரைட். இதுல இந்த ஆர்பிட், எந்த ஒரு ஆர்பிட்லயுமே இதுதான் ஆர்பிட். நியூக்ளியஸை சுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஆர்பிட் இருக்கு, இதுதான் அவுட்டர் மோஸ்ட். இப்போ ஒரு ஆட்டம், இதுதான் ஆட்டம்னா ஆட்டம்குள்ள சென்டர்ல இருக்கிறது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும்னா புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் என்ன சார்ஜ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரான் அப்படிங்கிறது நோ சார்ஜ், நியூட்ரல் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அப்ப நியூக்ளியஸ் சரவுண்ட் பண்ணிருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா ஆர்பிட்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் த மெட்டீரியல், டைப் ஆஃப் மெட்டீரியல், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வேலன்ஸ் பேண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், இதுக்கு பேர் என்ன ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். சரிங்களா? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த இன்டு மாதிரி போடுறோம்ல, இதுதான் என்னது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறோம். ஆனா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் செமி கண்டக்டர்ல எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 தான் இருக்கும். இதெல்லாம் அப்படியே கூட போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். 4 எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? 4 தான் இருக்கும். இப்ப இங்க 1 போட்டோம்னா இது 1 வச்சுக்கங்க, இது 1 போட்டுங்க, இது 1 போட்டு. அப்ப சிலிக்கானுக்கும் ஜெர்மானியம் இது ரெண்டு தான் வந்துட்டு பியூர் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் அப்படிங்கிறது ஒரு பியூர் செமி கண்டக்டர். பியூர் ஃபார்ம் ஆஃப் செமி கண்டக்டர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ரென்சிக் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னால பார்ப்போம். அப்ப இதுக்கு பேரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். இந்த ஆர்பிட்ல தான் என்ன இருக்குன்னு சொன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த
ஆர்பிட் இருக்குல்ல, இந்த சுற்றுப்பாதைன்னு சொல்லுவாங்க. இதுலதான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா, சிலிக்கான், ஜெர்மானியம் இது ரெண்டுமே பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். சரிங்களா? பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். கண்டக்ஷன் எதுல இப்ப அதிகமா இருக்கும்? இம்பியூரிட்டியில அதிகமா இருக்குமா இல்ல பியூர் ஃபார்ம்ல அதிகமா இருக்குமா? எதுல அதிகமா இருக்கும் சொல்லுங்க? இம்பியூரிட்டிஸ். எந்த அளவுக்கு இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டக்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப பியூர் ஃபார்ம்ல கம்மியா தான் இருக்கும். வென் கம்பேர் டு பியூர் ஃபார்ம் அப்படிங்கறது பியூர் வாட்டர் வச்சுக்கங்க. இம்பியூரிட்டிஸை மிக்ஸ் பண்ற சால்ட் இல்ல கார்கோல், கரி இது மாதிரிலாம் நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எதுல கண்டக்ஷன் அதிகமா இருக்கும்னா எந்த அளவுக்கு இம்பியூரிட்டிஸ் அதுல ஆட் பண்றீங்களோ அதுதான் என்னது உங்களுக்கு கண்டக்ஷன் அதிகமா இருக்கும். இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் டோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்ப்போம் பின்னால. ரைட். பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ஆர் பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இதுக்கு பேரு பியூர் ஃபார்ம் வந்தனாவே அதுக்கு பேர் என்னது? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். சரிங்களா? ரைட். இந்த சிலிக்கானும் இருக்கட்டும், ஜெர்மானியமும் இருக்கட்டும், இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்படிப்பா இருக்கும்? 4. சரிங்களா? ஆல்வேஸ் 4. சரிங்களா? வேலன்ஸ் எலக்ட்ரான் சிலிக்கானுக்கும் ஜெர்மானியத்துக்கும் இல்ல இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இல்ல பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் இல்ல சிலிக்கான் இல்ல ஜெர்மானியம் எல்லாமே ஒண்ணுதான். சிலிக்கானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு, ஜெர்மானியத்துக்கு எவ்வளவு, பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் இதுக்கு பேர் தான் என்னது? பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் இல்லைன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னா 4. வேலன்ஸ் எலக்ட்ரான்னா ஒண்ணும் இல்ல, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல, அவுட்டர் மோஸ்ட்னா என்னது? சுற்றுப்பாதை. ஆர்பிட்னா ஒரு ஆட்டம்ல இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்கு. இதுல நிறைய ஆர்பிட் இருக்கும். சரிங்களா? டிபெண்டிங் அப்ப அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் இன்னும் நிறைய சுற்றுப்பாதை, நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். அப்ப சென்ட்ரல்ல நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுத்தில ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அப்ப இதுல வந்துட்டு இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படிங்கிறது உள்ள ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னர் மோஸ்ட் ஆர்பிட். இது இன்னர் மோஸ்ட் ஆர்பிட். சரிங்களா? இன்னர் மோஸ்ட் ஆர்பிட். அப்ப வெளியில இது இருக்கு பாத்தீங்களா, இது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, செமி கண்டக்டர் பியூர் ஃபார்ம் ஆஃப் செமி கண்டக்டர்ல எத்தனை இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். சரிங்களா? சோ இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல, சரிங்களா, இன் எனி ஆட்டம் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் கண்டெயின் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பவுண்டட் எலக்ட்ரான், செகண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான், தேர்டு டைனி எலக்ட்ரான், ஃபோர்த் ஆல் ஆஃப் தி எபோ அப்படின்னு கேட்கலாம். என்ன ஆன்சர்? இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நீங்க இதுல டெக்னிக்கல் லெசன் ஃபார் கர்நாடகா அது மாதிரி ஒரு இதுல. சரிங்களா? வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பேரு வேலன்ஸ் எலக்ட்ரான். இட் இஸ் ஆல்வேஸ் செமிகண்டக்டர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்கிறேன், இன் செமிகண்டக்டர் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், it contain valence electron. First option 2, 4, 6, 8. என்ன ஆன்சர்? 4. In a semiconductor is made up of silicon. The valence electron in outermost orbit. First option 2, 4, 6, 8. 4 தான். சரிங்களா? சிலிக்கானா இருந்தாலும் சரி, ஜெர்மானியமா இருந்தாலும் சரி, சரிங்களா, ரெண்டுக்குமே என்ன அப்படின்னா 4 தான். ரைட். ஓகே. இதுவரையும் புரியுதாப்பா? இந்த இது புரியுதா? இந்த பேஜ் புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு தடவை கூட நான் சொல்றேன். சரிங்களா? தப்பு இல்ல. புரியலன்னா சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. எலக்ட்ரான் எப்பயுமே, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கண்டெயின் நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே ரிவால்விங் அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கும் இன் ஸ்பெசிஃபைடு ஆர்பிட். சரிங்களா? ஸ்பெசிஃபைடு ஆர்பிட்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ங்கிறது ஒரு ஆர்பிட், ஸ்பெசிஃபைடு பாத்து. இந்த பாத்துல எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற ஒரு பாத்துல எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற பாத்துல. அப்ப எலக்ட்ரான் ரிவால்விங்னா என்னது? அந்த 4 எலக்ட்ரான் சொல்றோம் பாத்தீங்களா, அது அப்படியே ஸ்டேஷனரியே நிக்காது ஒரு இடத்துல. இது என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டே இருக்கும். ஸ்பெசிஃபைடு ஆர்பிட்னா அந்த பாத்துல. அப்ப அந்த எலக்ட்ரான் சுத்துறதுக்கு, ரொட்டேட் ஆகி சுத்தி வர்றதுக்கு என்ன தேவை? ஒரு எனர்ஜி தேவை. சரிங்களா? என்ன தேவை? எனர்ஜி தேவை. ரைட்.
அப்ப கண்டிப்பா ஒவ்வொரு ஆர்பிட்லயும் எனர்ஜி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா எனர்ஜி இருக்கும். சரிங்களா? ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜினால தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்பிட்லயும் ரிவால்வ் சுத்தி வருது. சரிங்களா? அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பைண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுப்பாங்க. பைண்டிங் ஃபோர்ஸ் ஒட்டும் தன்மை. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இங்க அவுட்டர் மோஸ்ட் இதுலயே இந்த ஆர்பிட்லயும் இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லயும் இருக்கும், இந்த பாத்துலயும் இருக்கும். சரிங்களா? இந்த பாத் இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்லயும் இருக்கு. எல்லாத்துலயுமே ஆட்டம் அப்படின்னாவே கண்டிப்பா அதுல ஆர்பிட் இருக்கும். ஆட்டம் அப்படின்னாவே அது கண்டிப்பா ஆர்பிட் இருக்கும். அந்த ஆர்பிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ரைட். எப்ப இந்த இதுக்கு பேர் தான் ஹோல், இதுக்கு பேர் தான் ஆட்டம்ஸ். அப்ப இந்த ஆட்டம்ஸ்ல டெம்பரேச்சரை நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த ஆர்பிட்லாம் ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் இப்படி சுத்தி வருதுல்ல, இந்த ஆர்பிட்டை பிரேக் பண்ணும். அதான் கோவலன்ட் பேண்ட் சொல்லுவாங்க. இந்த ஆர்பிட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்குல்லப்பா, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா கோவலன்ட் பேண்ட். கோவலன்ட் பேண்ட்னா வச்சுங்களேன், அதை நான் பின்னால எடுக்கிறேன் கோவலன்ட் பேண்ட் என்ன இதெல்லாம். அப்ப ஒரு டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறேன், நல்லா ஹீட் பண்றேன். ஹீட் பண்ண என்ன ஆகும்? கோவலன்ட் பாண்ட் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்ப ஜெர்மானியம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் எவ்வளவு இருந்தது? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டயக்ராம் நான் போடுறேன் சும்மா ரஃபா. ஜெர்மனி அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருந்தது? 4. அப்ப இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இது ஜெர்மானியம். சிலிக்கான் ஜெர்மானியம் அப்படின்னா ஸோ இது மாதிரி நான் ஒரு டயக்ராம் நான் சிம்பிளா கொடுக்குறேன் இந்த இடத்துல. இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப இதுல டெம்பரேச்சர் நான் ஹீட் பண்றேன். இதுதான் கோவலன்ட் பாண்ட் சொல்றாங்க. கோவலன்ட் பேண்ட். சரிங்களா? கோவேலன்ட். சரிங்களா? கோவேலன்ட் பேண்ட். இப்ப இதுல டெம்பரேச்சர் வச்சு நான் ஹீட் பண்றேன், உருக்குறேன், ஹீட் பண்றேன். அப்ப டெம்பரேச்சர் இங்க நெகட்டிவ் டெம்பரேச்சர், பாசிட்டிவ் டெம்பரேச்சர் இதெல்லாம் நான் சொல்றேன். இப்போதைக்கு டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இது ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி என்ன ஆகும்? ஒரு இடத்துல இது பிரேக் ஆகும். இந்த பேண்ட் கோவலன்ட் பேண்ட் சொல்றோம்ல, இது பிரேக் ஆயிடும். அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? இந்த இடத்துல இப்ப இந்த பேண்டுனால கோவலன்ட் பேண்ட்னால இது பிடிச்சிட்டு இருக்கும், வெளியில டைட்டா பிடிச்சிட்டு இருக்கும், வெளியில விடாது. இப்ப இந்த இடத்துல இது ஒரு ஆட்டம்ல இது ஒரு ஜெர்மானியம். இது மாதிரி நிறைய என் நம்பர் ஆஃப் ஜெர்மானியம்ஸ் இருக்கும், என் நம்பர் ஆஃப் சிலிக்கான்ஸ் இருக்கும். அப்ப டெம்பரேச்சரோ இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜோ கொடுக்கும்போது இது ஹீட் ஆகி இந்த கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆயிடும், உடஞ்சிடும். அப்ப இது உடஞ்சிச்சுன்னா வச்சுக்கலாம், இந்த எலக்ட்ரான் பிடிச்சிட்டு இருந்ததுல இந்த பாத்து எடுத்துரும். அப்ப இந்த எலக்ட்ரான் இங்கேயே இருக்குமா இல்ல விழுந்துருமா, வேற எங்கேயாவது போகுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பா இந்த இடத்துல எங்க எந்த டைரக்ஷன்ல வந்துட்டு அதுக்கு ஃபோர்ஸ் இழுத்து விழுகுற மாதிரி இருக்கும் அந்த சைடு போயிடும். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதா? எஸ், மூவ் ஆகுது. சரிங்களா? அப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவீங்க. அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் பேர் என்னன்னா கரண்ட். அப்ப எப்ப கோவலன்ட் பேண்ட்லாம் பிரேக் ஆகுதோ அப்பதான் வந்துட்டு அந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். அ- சரிங்களா? அந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும் போது தான் அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் கிடைக்கும் அந்த டேர்ம். அப்பதான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அந்த டிவைஸ்ல. அப்ப இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குல்ல, இதுல நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. டெம்பரேச்சரோ இல்ல சப்ளை வோல்டேஜோ கொடுக்கும்போது இதுல இந்த ஆர்பிட்ல ஒரு கோவலன்ட் பேண்ட் இருக்கும், இந்த ஆர்பிட்ல இருக்கும், இந்த ஆர்பிட்ல ஒவ்வொரு ஆர்பிட்லயும் கோவலன்ட் பேண்ட் இருக்கும். அப்ப இதுல எது ஈஸியா பிரேக் ஆகும்னு நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்லுங்க. டெம்பரேச்சரே வெளியில இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னா இது மேல அப்படி ஒரு ஆட்டம், ஒரு உருண்டே அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வச்சு நான் டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்றேன், உருக்குறேன். அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. வெளியில இருக்கிற இந்த ஆர்பிட்ல கூடிய கோவலன்ட் பேண்ட் பிரேக் ஆகி அந்த எலக்ட்ரான் வெளியே ரிலீஸ் ஆகுமா இல்ல இதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். அப்ப டெம்பரேச்சர் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க இல்ல சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறீங்க ஒரு மெட்டீரியல் மேல அப்படின்னா அந்த சப்ளை வோல்டேஜ்னால ஹீட் ஆகும் அந்த பொட்டன்ஷியல் ப்ரெஷர். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், இந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் பேண்ட் தான் பிரேக் ஆகும், உடையும். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்? வெளியில எப்படி நான் சொன்ன இந்த இடத்துல வெளியில வர போகும். அந்த வெளியில வரதுக்கு பேர் என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரான். அப்படி அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடுது? வேலன்ஸ் எலக்ட்ரான் சொன்ன பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடுது? ஃப்ரீ எலக்ட்ரான். அந்த கோவலன்ட் பேண்டு உடைஞ்சு அந்த எலக்ட்ரான் ஃப்ரீ பண்ணி விட்டுது, வெளியில போயிடுது. அப்ப அந்த பேர் என்ன அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். அப்ப எலக்ட்ரான் ரிவால்விங் ஸ்பெசிஃபைடு ஆர்பிட் டியூ டு சம் எனர்ஜி பிரசன்ட் இன் ஆர்பிட். ஆர்பிட்ல ஒரு எனர்ஜி இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் சுத்தி சுத்தி வரும். இப்ப இந்த டேர்ம் கேட்கலாம் கொஸ்டின். என்ன கேட்கலாம் அப்படின்னா எலக்ட்ரான் க்ளோசர் டு நியூக்ளியஸ். எலக்ட்ரான் க்ளோசர் டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் எங்க இருக்கும்? சென்டர்ல இருக்கும். எலக்ட்ரான் க்ளோசர் டு நியூக்ளியஸ். இதுல என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்போம். மோர் பைண்டிங் ஃபோர்ஸா லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸா? நல்லா கவனிங்க. எலக்ட்ரான் க்ளோசர் டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல எலக்ட்ரான்ஸ், இது நியூக்ளியஸ்னா சென்டர், இதுதான் நியூக்ளியஸ்.
அப்ப எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் க்ளோசர் டு நியூக்ளியஸ்னு இது நியூக்ளியஸ். இதுக்கு பக்கத்துலனா ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இன்னர் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதை தான் சொல்றாங்க. எலக்ட்ரான் க்ளோசர் டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் சென்டர்ல இருக்குது ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா ஆட்டம் கண்டெயின் என் நம்பர் ஆஃப். ஆமா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஓடுது பாத்தீங்களா, ரேண்டம் டைரக்ஷன்ல ஓடும். ட்ரிஃப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட் சொல்லுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். அந்த எலக்ட்ரான் இப்படி போகுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அப்ப எலக்ட்ரான் புரியுது. அப்ப என்ன சொல்றேன்னா இது சென்ட்ரல் இருக்கிறது நியூக்ளியஸ். சரிங்களா? அதை சுத்திலையும் ஃபர்ஸ்ட் இன்னர் ஆர்பிட் இருக்கு, அதை சுத்திலும் இன்னொன்னு இருக்கும், அதை சுத்திலும் இன்னொன்னு இருக்கும், இப்படி இருக்கும். அப்ப இந்த இன்னர் ஆர்பிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கமா இருக்கு. அதுக்கு அடுத்த ஆர்பிட்ல இந்த இதுல இருந்து நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் டிஸ்டன்ஸ். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இன்னும் அதிகமா இருக்கும். இங்க என்ன சொல்லிட்டாங்க ஸ்டேட்மெண்ட், எலக்ட்ரான் க்ளோசர் டு நியூக்ளியஸ். அப்ப இதனுடைய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அந்த கான்செப்ட் சொல்றோம்ல, அப்ப அதுதான் பைண்டிங் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இது எப்படிப்பா இருக்கும், அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? பைண்டிங் ஃபோர்ஸ், மோர் பைண்டிங் ஃபோர்ஸ். சரிங்களா? மோர். எந்த ஃபோர்ஸா இருந்தாலும் அட்ராக்ஷன் ரிப்பல்ஸ் எதா இருந்தாலும் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் எலக்ட்ரான் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னர் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் க்ளோசர் டு நியூக்ளியஸ் அப்படின்னா மோர் பைண்டிங் ஃபோர்ஸ். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், எலக்ட்ரான் present in outermost orbit. outermost orbit இதனுடைய பைண்டிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. வேற எதுவும் கேட்கல, க்ளோஸ் டு நியூக்ளியஸ், அவே ஃப்ரம் அப்படிலாம் கேட்கல. எலக்ட்ரான் இன் எ செமி கண்டக்டர், அதாவது எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் outermost orbit of a semiconductor, it contain first option less binding force, more binding force, zero, all of the above அப்படின்னு என்ன ஆன்சர் அப்படின்னா லோ. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படிங்கிறது எங்க இருக்கு, இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். கரெக்டா? ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இது சென்ட்ரல் இருக்குது. அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி, இதுல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு பேர் என்னப்பா, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு பேர் என்ன, வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் சென்ட்ரல் நியூக்ளியஸ்க்குள்ள அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்க்கும்போது தெரியுது, இங்க ஒரு காந்தம் இங்க ஒரு காந்தம் மேக்னெட். அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ மேக்னெட் எப்படி இருக்கு, அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்சன் கம்மியா தான் இருக்கும். அப்ப இது லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ், லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்ப இன்னொன்னு இப்படி கேட்கிறேன், எலக்ட்ரான் இஸ் மோர் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ் இன் எனி டைப் ஆஃப் செமிகண்டக்டர். என்ன ஃபோர்ஸ், எலக்ட்ரான் இஸ் ஃபார் அவே from the nucleus in any type of semiconductor, less binding force or more binding force, less binding force or low binding force. ஓகேங்களா? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் தான் இருக்கிறதுலயே ஆட்டம் உடைய அவுட்டர் போர்ஷன், மேல் பகுதின்னு சொல்லுவாங்கல்ல. சரி, அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்ப எலக்ட்ரான் வந்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா மாறுறதுக்கு ஓகேங்களா, லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ் இருந்தா பெட்டரா இல்ல மோர் பைண்டிங் ஃபோர்ஸ் இருந்தா பெட்டரா அப்படின்னு கேட்கறாங்க கொஸ்டின். இன் எனி டைப் ஆஃப் செமிகண்டக்டர் எலக்ட்ரான் இஸ் லிபரேட் ஃப்ரம் த ஆட்டம். ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில இதாகுது. அப்ப லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ் இருந்தா பெட்டரா இல்ல மோர் பைண்டிங் ஃபோர்ஸ் இருந்தா பெட்டரா அப்படின்னு கேட்கறேன். எஸ், லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ். ஏன்னா உங்களுக்கு இப்படி நான் சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்கு, அதுக்குள்ள என் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்கும் டிபெண்டிங் அப்போ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல். இது நியூக்ளியஸ், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அப்ப இதுதான் அவுட்டர் மோஸ்ட். மொத்தம் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கும் நியூக்ளியஸுக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகம். அப்ப லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ், லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ் இப்படி இருந்தது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ரிப்பல்சன் சொல்றதோட அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுக்குள்ள இது எப்படி இருக்கும், லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ். இப்படி இருந்தது அப்படின்னா எலக்ட்ரான் லிபரேட்டட்னா வெளியில போறது. சரிங்களா? எலக்ட்ரான் லிபரேட்டட் ஃப்ரம்
ஃப்ரம் ஆர்பிட்ல தானே சுத்திட்டு இருக்கு, அந்த பாதையில தானே சுத்திட்டு இருக்கு எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரான் வந்துட்டு லிபரேட், வெளியில எக்ஸிட் ஆகுது. லிபரேட்னா வெளியில போறது. ஃப்ரம் ஆர்பிட் ஈஸிலி. சரிங்களா, ஈஸிலி. அப்ப எலக்ட்ரான் இஸ் லிபரேட்டட் ஃப்ரம் ஆர்பிட் ஈஸிலி. இது இந்த வார்த்தை டியூ டு என்னது, லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ். அப்ப லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ் எங்க இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். ரொம்ப பேசிக்னு நினைக்க வேணாம், இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இதான் பேசிக். ஃபர்ஸ்ட் இதே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் இருக்கும். ரைட், இது புரியுதாப்பா? இந்த இதை அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கு எப்படி ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா, லெஸ் பைண்டிங் ஃபோர்ஸ், ஒட்டும் தன்மை கொஞ்சம். இப்போ இங்க ஒரு மேக்னெட் இருக்கு, இங்க ஒரு மேக்னெட் இருக்கு, இதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், பக்கம் பக்கமா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா இதுல அதிகமா இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, பைண்டிங் ஃபோர்ஸ் அந்த ஒட்டும் தன்மை, இழுக்கிற தன்மை பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லும். அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானா இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆட்டம் வந்து வெளியில கோலன் பண்ண பிரேக் பண்ணி வெளியில எக்ஸிட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்ப இந்த கோலன் பேங்க் எலக்ட்ரான் லிபரேட் ஆயிடுச்சு. அந்த ஆட்டம்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் லிபரேட் வெளியில வந்துருச்சு. கோலன் பாண்டை பிரேக் ஆகுது. பிகாஸ் டியூ டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன், கோலன் பாண்டை பிரேக் பண்ணிட்டு அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில வந்துருச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன எலக்ட்ரான்ஸ்? அதுக்கு பேரு ஃப்ரீ எலக்ட்ரான். அந்த ஆர்பிட்ல இருக்கிறதுக்கு பேரு வேலன்ஸ் எலக்ட்ரான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த அந்த கோலன் பேண்டை பிரேக் பண்ணிடுது, உடஞ்சிருது. அதுல இருந்து வெளியில ஃப்ரீயா மூவ் ஆக பார்க்கும். அந்த எலக்ட்ரான் டைட்டா அப்படி வச்சுட்டு இருந்திருக்கும். ஜெர்மானியம் அப்படின்னா அது 2 லைன் மாதிரி இருக்குதுல்ல இந்த இடத்துல, இது உடஞ்சிருச்சு கோலன் பேண்ட்னா இது ஈஸியா ஃப்ரீயா மூவ் ஆக பார்க்கும். அது பேரு ஃப்ரீ எலக்ட்ரான். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துட்டு இப்ப எங்க மூவ் ஆக பார்க்கும். சரிங்களா, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னா எனி டைரக்ஷன், ரேண்டம் டைரக்ஷன், எனி டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் டு எனி டைரக்ஷன், சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஏதாவது எந்த டைரக்ஷன்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மோரா இருக்கோ அந்த டைரக்ஷன் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு கேட்டானா இல்ல, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ ஒரு எலக்ட்ரான் அந்த கோலன் பேண்ட்ல இருந்து பிரேக் ஆகி இப்படி வருது, வெளியில போக போகுது இல்லை, எந்த இடத்துல அட்ராக்ஷன் கேட்டா அந்த அந்த பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, எந்த சைட்ல அட்ராக்ட் இருக்கோ, மோர் அட்ராக்டிவ் நேச்சர் இருக்கோ, சப்ளை கொடுப்பீங்களா அந்த சைட்ல பாசிட்டிவ் மைனஸ் இது, அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா மோர் எந்த சைட்ல அட்ராக்ஷன் இருக்கோ அந்த சைட்ல இருந்து பிடிச்சி இழுக்கப்படும். சரிங்களா, அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துட்டு அந்த டைரக்ஷன், பர்டிகுலர் டைரக்ஷன் மூவ் ஆக பார்க்கும். ரைட், இது புரியுதாப்பா? இதெல்லாம் இந்த ஸ்லைடு புரியுதா? இந்த ஸ்லைடு புரியுதா பாருங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், சிலிக்கானுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். சரிங்களா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கும். எந்த ஒரு ஆட்டம்னா ஒரு ஸ்ட்ரக்சர், கிறிஸ்டல் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. ஆட்டம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் என்னப்பா இருக்குன்னு சொன்ன, நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். எஸ். அடுத்தது இது ஒரு ஆர்பிட், அடுத்தது இப்படி ஒரு ஆர்பிட், அடுத்தது இன்னொரு ஆர்பிட், அடுத்தது இன்னொரு ஆர்பிட். சரிங்களா, ரைட். டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் மெட்டீரியல், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல புரோட்டான்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்தாப்புல நியூட்ரான்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்தாப்புல வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல. இது எல்லாம் அந்த கான்ஃபிகரேஷன் சேர்ந்ததுதான் இந்த மெட்டீரியலோட கண்டக்டர் இப்படி இருக்கு, இந்த மெட்டீரியலோட கண்டக்டர் இப்படி இருக்கு. எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு, அதனால ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு, கரண்ட் அதிகமா இருக்கு, அப்ப அது கண்டக்டர். எலக்ட்ரான்ஸ் இல்ல, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்ல, ஆர்பிட்ல நிறைய ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் இல்ல, மூவ்மெண்ட் இல்ல, கோலன் பண்ண பிரேக் பண்ண முடியல, அப்படியே இருக்குது, மூவ்மெண்ட்டே இல்ல அப்படின்னா இட் பிகம் இன்சுலேட்டர். இது மாதிரிலாம் படிப்பேன். ரைட், இப்ப சிலிக்கானுக்கு நான் எடுக்கிறேன். இது சிலிக்கான், இந்த இது சிலிக்கான். அப்ப சிலிக்கான்ல எத்தனை புரோட்டான் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா நம்ம சிலிக்கானும் ஜெர்மனியும் மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா சிலிக்கானும் ஜெர்மனியும் தான் இந்த யூனிட்டோடைய மெயின் பேஸ். ஸோ அப்ப இது எத்தனை புரோட்டான் இருக்கும் அப்படின்னா, சிலிக்கானுக்கு 14 புரோட்டான், 14 நியூட்ரான். 14 ரெண்டுமே 14. சரிங்களா, புரோட்டானும் 14, நியூட்ரானும் 14. ஃபர்ஸ்ட் இன்னர் ஆர்பிட்ல எப்பயுமே எந்த ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் 2 தான் இருக்கும். சரிங்களா, இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இன்னர் ஆர்பிட் ஆஃப் சிலிக்கான், செமிகண்டக்டர் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கான், தட் இஸ் கால்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஆடிபிளா இல்லையாப்பா?
நான் பேசுறது கேட்கலீங்களா? நான் பேசுறது கேக்குதா கேட்கலையா சொல்லுங்க. ஆடியோல தான் பாருங்க, செக் பண்ணி பாருங்க உங்க சைடுல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் கேக்குது, ஓகே. ரைட். அப்ப 14 புரோட்டான் 14 நியூட்ரான், சரிங்களா? அப்ப எப்பயுமே இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா 8 இருக்கு, சரிங்களா? 8 இருக்கு. ஸோ இது மாதிரி கொடுத்து 3 6 8 இருக்கும். அதுக்கு அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துருப்போம். சரி, இது தேவையில்ல. இந்த அவுட்டர் மோஸ்ட் தேவையில்ல. இதை இங்கேயே கொடுத்துட்டேன். டோட்டலா பாத்தீங்கன்னா 14 வரணும். இதுல 4 இருக்கு. 4. அப்போ டோட்டலா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 பிளஸ் 4 12, 12 பிளஸ் 2 14, 14 வந்திருக்கும், சரிங்களா? இப்போ இந்த சிலிக்கான் இருக்குல்ல, சிலிக்கானோட இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல எவ்வளவு இருக்கு? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 4. அப்ப சிலிக்கானுக்கும் 4 தான், ஜெர்மனியத்துக்கும் 4 தான், சரிங்களா? ஜெர்மனியத்துக்கு ரொம்ப புரோட்டான்லாம் அதிகமா இருக்கும், அதனால அந்த டயரம்லாம் போல, சும்மா அந்த இது மட்டும் நீங்க பாத்துங்க. ஜெர்மனிக்கு நான் இங்க எழுதுறேன், ஜெர்மானியம். ஸோ ஜெர்மானியத்தோடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா, அவுட்டர் மோஸ்ட்ல ஆர்பிட்ல இதுல என்ன இருக்கும் அப்படின்னா 4 தான் இருக்கும் இங்கேயும், சரிங்களா? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரானாவே எங்கப்பா இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிறது தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். நீங்க அப்படியே மைண்ட் கொண்டு வந்துடணும். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா எங்க இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், இன்னர் மோஸ்ட் ஆர்பிட். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிறது தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். எப்போ வந்துட்டு டெம்பரேச்சரோ இல்லை சப்ளை வச்சு ஹீட் பண்ணும்போது கோலன் பிரேக் ஆகுதோ, இட் பிகம் ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துட்டு ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும். எந்த ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி மூவ் ஆகும் அந்த டைரக்ஷனுக்கு கேட்டானா என்ன சொல்லுங்க? ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், போத், நன் ஆஃப் தி எபோ. என்ன ஃபோர்ஸ்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், சரிங்களா? எந்த டைரக்ஷன்ல அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு போற அந்த திறமை இருக்கோ, ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகி போகும். தட் இஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் கால்டு கரண்ட். ஓகே. அப்ப 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு ஃபார் போத் ஜெர்மானியம் அஸ் வெல் அஸ் சிலிக்கான். சிலிக்கானும் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, சரிங்களா? ஓகே. எத்தனை புரோட்டான் இருக்கும் நியூக்ளியஸ்? இதுக்கு பேரு நியூக்ளியஸ்னு வச்சுங்க, சென்ட்ரல. இதுக்கு பேர் என்னது? நியூக்ளியஸ், சரிங்களா? நியூக்ளியஸ்னு வச்சு. அப்ப நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா 32 புரோட்டான், 32 புரோட்டான், 41 நியூட்ரான். இந்த வேல்யூ இது ரெண்டுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, செமி கண்டக்டர் அப்படின்னாவே சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம், சரிங்களா? சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் இது ரெண்டு தான் சொல்லுவாங்க. அப்ப 32 புரோட்டான் 41, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சிலிக்கான் 14 ரெண்டுமே. பட் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடு போறேன். நெக்ஸ்ட், சரி, எனர்ஜி லெவல் அப்படின்னு ஒரு டாபிக் அடுத்தது. எனர்ஜி லெவல், சரிங்களா? எனர்ஜி லெவல். இந்த எனர்ஜி லெவல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்லயும் எனர்ஜி இருக்குமா இருக்காதப்பா? ஈச் ஆர்பிட் ஹேவிங் சம் எனர்ஜி. ஈச் ஆர்பிட், ஒவ்வொரு ஆர்பிட்லயும் ஹேவ் சம் எனர்ஜி, சரிங்களா? அந்த எனர்ஜினால தான் அந்த எலக்ட்ரான் வந்துட்டு சுத்தி சுத்தி வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இப்படி இருக்கு. இந்த இடத்துல ஒரு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிவால்வ் ஆகுமானா இருக்காது. சம் எனர்ஜி இருந்தாதான். இப்ப நம்மளே இருக்கிறோம், ஸ்டெடியா நிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டெடியா நிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி இருந்தாதான் நிக்க முடியும் ஸ்டெடியா. இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். கரெக்டா? அதே மாதிரி தான் இதுவும், சரிங்களா? அப்ப இது ரொட்டேட் ஆகிட்டு வருது ப்ராப்பரா. இதனுடைய ஒர்க் என்னன்னா ரொட்டேட் ஆகிட்டே வரும். நல்லா இன்னொன்னு சொல்றேன். இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குல்லப்பா, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல உடைய வேலன்ஸ் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அந்த டிவைஸ் ஆன் ஆகுமா? அதாவது கரண்ட் ஃப்ளோ இருக்குமா சொல்லுங்க? ஒரு ஆட்டத்துல இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளேயே எனர்ஜினால ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இதுக்குள்ளே இருக்குமா? கரண்ட் ஃப்ளோ இருக்குமா அப்படின்னு கேட்கிறேன். இருக்காது. எப்ப வந்துட்டு அந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் பேண்ட், நான் கோவலன்ட் பேண்ட் என்னன்னு எடுக்கிறேன், சரிங்களா? அடுத்தது. அப்ப கோவலன்ட் பாண்ட் எப்ப பிரேக் ஆகுதோ அப்பதான் அந்த எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான் பிகம் ஃப்ரீ எலக்ட்ரான். அப்பதான் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், ஒரு ஆட்டத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்பதான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ, சரிங்களா? அப்ப இந்த ஃப்ரீ வேலன்ஸ் எலக்ட்ரான், இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு இதுல மூவ் ஆகிறதுக்கு, அந்த ஆர்பிட்ல மூவ் ஆகிறதுக்கு இட் ஹேவ் சம் எனர்ஜி. எனர்ஜி இருந்தாதான் இதுல சுத்தி சுத்தி வரும், சரிங்களா? இப்ப லார்ட் அவுட்டர் ஆர்பிட்னு இருக்கு.
அவுட்டர் ஆர்பிட்ல எனர்ஜி எப்படிப்பா இருக்கும்? லெஸ் எனர்ஜியா, லோ எனர்ஜியா? இதெல்லாம் பேசிக் தான், சொல்லுங்க போகலாம். அவுட்டர் ஆர்பிட்ல லெஸ்ஸா இருக்குமா, எனர்ஜி அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மோர் எனர்ஜி, வெரி குட். மோர் எனர்ஜி. ஏன் அப்படின்னு சொல்றேன் ரீசனு. மோர் எனர்ஜி. பைண்டிங் ஃபோர்ஸ் வேற, எனர்ஜி வேற. நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்களோட டிஸ்டன்ஸ் அதிகம். அதனால அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கு. எனர்ஜி அப்படின்னா என்ன சொன்னா, இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்னு வச்சுங்க. ஆர்பிட்னா அந்த சுற்றுப்பாதை. அதுல வேலன்ஸ் எலக்ட்ரான், இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல கம்மியா தானே இருக்கு எலக்ட்ரான்ஸ், அதனால கம்மியான இது அப்படி இல்லை. இப்போ ஒரு டிஸ்டன்ஸ், இப்போ இந்த இடத்துல ரொம்ப பெரிய இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரோடு. இப்போ இந்த ரோடு இருக்கு, இப்படி சர்க்கிள், இது ரோடே இப்படி சின்ன சர்க்கிள் இருக்கு, இது பெரிய சர்க்கிளா இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்காங்க, இந்த இதுலயும் அதே மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. இதை சுத்தி வர்றதுக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படுமா, இல்ல இந்த பாத்தை சுத்தி வர்றதுக்கு அதிகமா எந்த பர்சனுக்கு அதிகமா எனர்ஜி தேவைப்படும்? இது இன்னர் ஆர்பிட்னு வச்சுங்க, இது அவுட்டர் ஆர்பிட்னு வச்சுங்க. அப்ப எந்த இதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும்? இது வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் அளந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வர்றதுக்கு 10 கிலோமீட்டர். இது 1 கிலோமீட்டர். யாருக்கு அதிகமா உங்களுக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படும் சுத்தி வர்றதுக்கு அப்படின்னா, இந்த பர்சனுக்கு தான் அதிகமா தேவைப்படும். சரிங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு அதிகமா இருக்கு. அப்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் சுத்தி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ஸ் தானே அதிகமா இருக்கும் இருக்கிறதுலே சுற்றுப்பாதை. உள்ள இருக்கிறது சின்னதா தான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அப்ப அதிகமான சுற்றுப்பாதை, அந்த பாத் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு எனர்ஜி எப்படி தேவைப்படும்னா அதிகமா தேவைப்படும். அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன் எனி ஆட்டம், இன் எனி செமிகண்டக்டர், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். எந்த ஒரு செமிகண்டக்டரும் ஆட்டம்னால மேக் பண்ணிருப்பாங்க. ஆட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா என் நம்பர் ஆஃப் ஆர்பிட் இருக்கும். அதுல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிவால்வ் பண்ண வைக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. ஒவ்வொரு ஆர்பிட்லயும் எனர்ஜி இருக்கும். அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிவால்வ் சுத்தி கொண்டு வர்றதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எப்படி எதுக்கு அதிகமா தேவை? அந்த ஆட்டம்லயே எந்த இதுக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படும் அப்படின்னா இன்னர் ஆர்பிட், அவுட்டர். ஆனா அவுட்டர் ஆர்பிட்ல தான் சுற்றுப்பாதை அகலம் அதாவது அதிகமா இருக்கும். அப்ப அவுட்டர் ஆர்பிட்டோடைய டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ அப்போ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் சுற்றி ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வரதுக்கு இட் டேக் மோர் எனர்ஜி. சரிங்களா? அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல பார்த்தீங்கன்னா மோர் எனர்ஜி. சரிங்களா? அப்ப இன்னர் ஆர்பிட்ல எப்படிப்பா இருக்கும்? கம்மியா இருக்கு. சரிங்களா? இன்னர் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு கம்மியா தேவைப்படும். ஓகே. சரி, இப்போ எனர்ஜி லெவலுக்கு ஒரு டயரம் சும்மா ரஃபா போட்டுக்குங்க. இது வந்துட்டு நியூக்ளியஸ். சரிங்களா? புரோட்டான் அந்த இது, இந்த டிஸ்டன்ஸ் இது கூட இது வச்சுங்க டிஸ்டன்ஸ். சும்மா ஒரு கிராஃப், இது R1 வச்சுங்க, இது R2 வச்சுங்க, இது R3 வச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் R1, இது R2, இது R3. சரிங்களா? அப்போ R1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். சரிங்களா? எனர்ஜி லெவல், ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். இது செகண்ட் எனர்ஜி லெவல், இது தேர்ட் எனர்ஜி லெவல். இப்போ தேர்ட் எனர்ஜி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த R3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் அதிகம். செகண்ட் இது, ஃபர்ஸ்ட் இது. அப்போ இன்னர் ஆர்பிட்டுங்கிறது R1, இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி. R3 அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட். அப்போ இதில் எது இப்போ எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கு? எனர்ஜி லெவல் எதுல அதிகமா இருக்கு இதுல சொல்லுங்க? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? இது அவுட்டர் மோஸ்ட். R3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட், சென்டர், இன்னர். இப்போ இன்னர்ல பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் கம்மி, அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா அதிகம். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போக போக ஃப்ரம் நியூக்ளியஸ், சரிங்களா, டுவோர்ட்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், எனர்ஜி லெவல் ரெக்குவயர்மெண்ட் இஸ் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். நியூக்ளியஸ் டுவோர்ட்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதுக்கூடிய எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஈச் ஆர்பிட், ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கு எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் எப்படி தேவைப்படும்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். சரிங்களா? இது மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் எனர்ஜி லெவல். எனர்ஜி லெவல் ரெக்குவயர்மெண்ட். எனர்ஜி லெவல் இது எக்ஸ் ஆக்சிஸ் எனர்ஜி லெவல் இல்லப்பா, இது எனர்ஜி லெவல் டயக்ராம். சரிங்களா? இதுதான் எனர்ஜி லெவல், ஒய் ஆக்சிஸ் தான் எனர்ஜி லெவல். ஓகே. வேற அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேண்ட். அப்ப எனர்ஜி பேண்ட்னா ஒண்ணும் இல்ல. எனர்ஜி பேண்ட் அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி இருக்கு, இந்த அளவுக்கு இருக்கா, இல்ல இந்த அளவுக்கு இருக்கா, இல்ல இந்த அளவுக்கு இருக்கா. எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தேவைப்படுதா, இல்ல மாடரேட்டா தேவைப்படுதா, இல்ல அதிகமா தேவைப்படுதா, இது மாதிரி. அதாவது எனர்ஜி பேண்டுன்னு சொல்லுவாங்க. பேண்ட்னா என்னது, ஒரு ரெண்டு இதுக்குள்ள மெஷர் பண்ணினா அந்த டிஸ்டன்ஸ் அதான் பேண்ட். அப்ப இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் எனர்ஜி தேவை, இது இவ்வளோ டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்ப எனர்ஜி பேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு. இப்ப எனர்ஜி பேண்ட் அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி லெவல் தேவைப்படுது அந்த இடத்துல. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் எனர்ஜி பேண்ட் இன் சாலிட். எனர்ஜி பேண்ட் இன் சாலிட். எனர்ஜி பேண்ட் இன் சாலிட். இது மாதிரி படிச்சிருக்கீங்களா? எனர்ஜி பேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட், அது ரெண்டுக்கும் ஸ்பிளிட் அப் பண்றது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்பிடன் எனர்ஜி கேப். இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? சாலிட் மெட்டீரியல், சாலிட்னா ஒரு திரவம், அதாவது சாரி திரவங்க, இது வுட்டு, கிளாஸ் உடைக்கும் அந்த, அதுல என்னன்னா ஃப்ளோ ஆகாது, ஒரு ஹார்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல். அப்ப எனர்ஜி பேண்ட் டயக்ராம் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். எப்பயுமே டாப் லேயர்ல இருக்கிறது கண்டக்ஷன் பேண்ட் இப்படி இருக்குது, மேல இருக்கிறது கண்டக்ஷன் பேண்டு, கீழே இந்த இடத்துல இருக்கிறது வேலன்ஸ் பேண்டு. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி கேப்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபெர்மி லெவல் எனர்ஜி, ஃபெர்மி கேப் அந்த இது, இல்லைன்னா ஃபார்பிடன் எனர்ஜி கேப். சரிங்களா? இப்படி சொல்லுவாங்க. வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு, ஃபார்பிடன் எனர்ஜி கேப். ரைட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட், இன்சுலேட்டருக்கு எவ்வளவு, செமிகண்டக்டருக்கு எவ்வளவு, இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேலன்ஸ் பேண்டை பத்தி பார்த்துருவோம். சரிங்களா? வேலன்ஸ் பேண்ட், அப்புறம் கண்டக்ஷன் பேண்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். வேலன்ஸ், சரிங்களா? வேலன்ஸ் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்னா, வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு என்னன்னா ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி, ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி பை வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ல இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்ல, அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு எனர்ஜி, அந்த அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான் எங்க இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும். அதுல எவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்கு அந்த ஆர்பிட்ல, அதுக்கு பேர் தான் வேலன்ஸ் பேண்டு. சரிங்களா? கண்டக்ஷன் பேண்டு வேற வரும். சரிங்களா? இப்போ வேலன்ஸ் பேண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆட்டம்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்கு, இதுல வேலன்ஸ் பேண்ட் இருக்கும், இந்த அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் மூவ் பண்றதுக்கு எனர்ஜி தேவை, அது எவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்கு. சரிங்களா? அதுதான் என்னது, அந்த இதை வச்சு சொல்ற ரிலேஷன் சொல்றதுதான் வேலன்ஸ் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ரொட்டேட் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்கு. சரிங்களா? அதுக்கு பேர் தான் அது வேலன்ஸ் பேண்ட். ஓகேங்களா? வேலன்ஸ் பேண்ட்ல பாத்தீங்கன்னா நார்மலா சாலிட்ல இங்க இருக்குல்ல, அதுக்கு எழுதுறேன். ஸோ நார்மலா சாலிட்ல வேலன்ஸ் பேண்ட்ல கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்குமா, இல்ல பார்சியலா ஃபில்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்ட் கம்ப்ளீட்லி ஆர் பார்சியலி ஃபில்டு. பார்சியலி ஃபில்டு. இதுக்கு மீனிங் என்ன, இது என்ன பார்சியலி ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில் அப்படின்னா, இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா எனர்ஜி பேண்ட் இன் சாலிட்னு கொடுத்துட்டு வேலை சாலிட் மெட்டீரியல், எக்ஸாம்பிள் கிளாஸ், வுட், இது மாதிரி இன்சுலேட்டராகவும் இருக்கலாம், இல்ல செமிகண்டக்டர் மெட்டல், இது மாதிரி இதெல்லாம் இருக்கலாம். சாலிட் மெட்டீரியல்ல வேலன்ஸ் பேண்ட் வந்துட்டு எப்படி அந்த எலக்ட்ரான் பாண்டிங் அதாவது சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல இருந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு மாறும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். எக்ஸ்டென்சிக்னா இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றீங்க இதுல அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேரு டோப்பிங். இது பின்னால் எடுப்பேன். அப்ப எக்ஸ்டென்சிக்கா மாறுது. இதுல இந்த ஆர்சனிக், ஆன்டிமனி இது மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா, இண்டியம் காலியம். இண்டியம் காலியம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, 3 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப ஜெர்மனியம் அப்படிங்கிறது 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், இப்படி 4 இருக்கும்.
அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் 4 இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான், இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான், இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான், இந்த இடத்துல ஒரு. இதே இப்ப இண்டியம் அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்களேன், அதுல பாத்தீங்கன்னா இது மாதிரி 4 இருக்கும் இந்த கோவலன்ட் பாண்டு. பட் இங்க ஒரு எலக்ட்ரான், நல்லா இதுல இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும். இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு. இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்குமானு இருக்காது. இந்த இடத்துல கோலா இருக்கும். சரிங்களா? அப்ப இது என்னன்னா இந்த இடத்துல கூடியது இதை அக்செப்ட் பண்ண பார்க்கும். ஜெர்மானியத்துல கூடிய எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணும். அப்ப இது என்னது, இந்த இடத்துல ஃபில் ஆயிருக்கா, கம்ப்ளீட்டா ஒரு இது ஃபில் ஆயிருக்கானா இல்ல, இந்த இடத்துல கேப் விழுகுது. சரிங்களா? கோவலன்ட் பாண்ட்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகல, அப்ப இது பார்சியலி ஃபில்டு. நாலுமே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு சப்ளை கொடுக்கும் போது எல்லாம் அலைன்மெண்ட் மாறி கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்குன்னா அது கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்ப என்ன சொல்றான்னா, ஒரு சாலிட் மெட்டீரியல்ல வேலன்ஸ் பேண்ட் வந்துட்டு, வேலன்ஸ் பேண்ட்னா ஒண்ணும் இல்ல, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் எப்படி நீங்க எடுப்பீங்க, இது மாதிரி தான் நீங்க டிரா பண்ணுவீங்க. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் நார்மலா ஜெர்மனியம் சிலிக்கானுக்கு? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதே நீங்க இது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஜெர்மானியம் சிலிக்கான் அப்படிங்கிறது என்னது, பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர், தட் இஸ் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இதுல போயிட்டு நீங்க இண்டியம், காலியம், ஆர்சனிக், ஆன்டிமனி இது மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது ஒன்னு பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவீங்க, இல்ல ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவீங்க. ட்ரைவேலன்ட்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த இடத்துல ஒன்னு ஃபில் ஆகாது. அந்த வேலன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்னு பத்தாது, அது பார்சியலி ஃபில்டு. இதே வந்து பென்டாவலண்ட்னா எல்லாமே ஃபில் ஆயிருக்கும், எக்ஸஸாவே ஒன்னு இருக்கும், அது கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்ப என்ன சொல்றான்னா, சாலிட் மெட்டீரியல்ல வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கலாம். எப்ப அப்படின்னா பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது, இல்ல பார்சியலி ஃபில்டா இருக்கலாம் எப்பனா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ். அப்ப இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, எனர்ஜி பேண்ட் இன் சாலிட் அப்படின்னு கொடுத்துட்டு வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் கண்டெயின் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கலாம், இல்லைன்னா பார்சியலாவும் ஃபில் ஆயிருக்கலாம். இட் மே பி கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர் பார்சியலி ஃபில்டு. இது புரியுதா இல்லை இன்னொரு தடவை சொல்லணுமாப்பா? எனர்ஜி பேண்ட் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. என்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கு, இவ்வளவு ரேஞ்ச் எனக்கு இருக்கு, 0ல இருந்து ஒரு 10% எனக்கு ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்கு, எனர்ஜி லெவல் எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, 100%ல எனக்கு இவ்வளவு இருக்கு. அப்ப சாலிட் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னா அதுல வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்ப வேலன்ஸ் பேண்ட்ல ஏன் இந்த வேலன்ஸ் பேண்ட் எடுக்கிறோம்னா, வேலன்ஸ் பேண்ட்ல தான் என்ன இருக்கும், வேலன்ஸ்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது எங்க இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் என்ன சொல்லுவீங்க, இப்படிதான் டயக்ராம் போடுவீங்க. ஜெர்மனியம் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்ப இம்பியூரிட்டிஸ், ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ், இண்டியம் அப்ப 3 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப இந்த இடத்துல ஒண்ணு இல்ல, அப்ப இது என்னன்னா பார்சியலி ஃபில்டு. சரிங்களா? இது ஒரு சாலிட் மெட்டீரியல். சரிங்களா? சாலிட் மெட்டீரியல். இதே பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணா 4 ஃபார்ம் ஆயிட்டு எக்ஸஸா ஒன்னு இருக்கும் எலக்ட்ரான்ஸ். அப்ப இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. சரிங்களா? அப்ப வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கு, கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. அவுட்டர் மோஸ்ட், இது வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டோடைய டயக்ராம். புரியுதா? இன்னொரு தடவை சொல்லணுமாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இப்படி கொஸ்டின் எப்படி கேட்கலாம் இதுல அப்படின்னா, எனர்ஜி பேண்ட் இன் சாலிட் மெட்டீரியல், வேலன்ஸ் பேண்ட் கண்டைன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. செகண்ட் பார்சியலி ஃபில்டு. தேர்டு எய்தர் ஆஃப் எபோ, மேல இருக்குது. ஃபோர்த் நன் ஆஃப் தி எபோ. என்ன ஆன்சர்? வேலன்ஸ் பேண்ட், அதாவது சாலிட் மெட்டீரியல், எனி டைப் ஆஃப் சாலிட் மெட்டீரியல், செமிகண்டக்டர்ல இருக்கக்கூடிய சாலிட் மெட்டீரியல், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானை ரிவால்வ் பண்ண வைக்கிறது, ரொட்டேட் பண்ண வைக்கிறது, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ரொட்டேட் பண்ண வைக்கிறது வேலன்ஸ் பேண்டு. அதாவது என்னது, சாரி, எனர்ஜி தேவை அந்த ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு. அந்த ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எனர்ஜி பேண்டுன்னு சொல்றோம். அந்த எனர்ஜி பேண்ட் வந்துட்டு வேலன்ஸ், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ரொட்டேட் பண்ண வைக்கிறது பாத்தீங்களா, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுல, ரிவால்வ் பண்ண வைக்கிறதுல அந்த பாத்துல, அதுக்கு பேர், அந்த அதுக்கு என்னது, அதுக்கு பேர் தான் வேலன்ஸ் பேண்ட். புரியுது? அப்ப என்ன சொல்றேன்னா, அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு பேரு வேலன்ஸ் எலக்ட்ரான். இதுல இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி பேரு பேண்ட் எனர்ஜி. அந்த பேண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை ரொட்டேட் பண்ண வைக்கிறது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் வேலன்ஸ் பேண்ட். சரிங்களா? அப்படி சொல்லணும். அப்ப ஜெர்மானியம், இது இண்டியம் அப்படின்னு வச்சு, இண்டியம்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ். அப்ப இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணோம்னா கண்டக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம், எக்ஸ்டென்சிக்கா மாறுது. அப்ப பென்டாவலண்டா இருக்கலாம், இல்ல ட்ரைவேலண்டா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்டா ஃபில் ஆகலாம் கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரைவேலண்டா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு கேப் விழுவுது. இப்ப எக்ஸாம்பிள் ஜெர்மானியம் இப்படி 4 இது இருக்கும், 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். எப்படி பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸ் லைக் பாஸ்பரஸ்னு வச்சுங்க, அதுவும் பாத்தீங்கன்னா
இப்படி இருக்கும். இல்ல இந்த இடத்துல பென்டாலன்னா இப்படி இருக்கும் சரிங்களா, எக்ஸஸா ஒன்று இருக்கும். அப்ப இதுல பாருங்க, இங்க 2 இது ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் இங்க ஒரு ஜெர்மனின்னு வச்சுக்கோங்க. எப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோலன் பாண்ட்ல என்ன இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கும், இங்க 2, இங்க 2. அப்ப இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. கோலன் பாண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க 2 2 2னா டோட்டலா 8 8 ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப கம்ப்ளீட்லி ஃபில்டு. இல்ல ட்ரைவேலண்ட் சொன்னா இங்க ஒண்ணு பத்தாது. இப்போ பார்சியலி ஃபில்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த இது புரியுதாப்பா என்ன சொல்றோம் அப்படின்னா? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேண்ட் இன் சாலிடு அப்படின்னு கொடுத்துட்டு வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டா இல்ல பார்சியலி ஃபில்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாவும் இருக்கும், பார்சியலாவும் ஃபில் ஆகும். இதே இன்னொரு கொஸ்டின், எனர்ஜி பேண்ட் இன் இனர்ட் கேஸ், எனர்ஜி பேண்ட் இது நம்ம போயிட்டு எங்க சார் இது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபில்லா இருக்கு காமிங்க, இல்ல கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஆட்டம் எப்படி சேர்ந்துருக்கு, எப்படி வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம விசுவலைஸா பார்க்க முடியாது சரிங்களா. கரண்ட் வோல்டேஜ் எலக்ட்ரான் எதையுமே நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே கற்பனை, இமேஜினேஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சரிங்களா. ஸோ இன் எனர்ஜி பேண்ட் இன் இனர்ட் கேஸ் சரிங்களா, எனர்ஜி பேண்ட் இன் இனர்ட் கேஸ். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட் எப்படி பாருக்கும், வேலன்ஸ் வேலன்ஸ் பேண்ட்னா ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த இடத்துல டயக்ராம் நீங்க டிரா பண்றீங்களா, ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது வேலன்ஸ் பேண்ட், இந்த இடத்துல இருக்கிறது கண்டக்ஷன் பேண்ட், இந்த இடத்துல இருக்குல்ல இதுக்கு பேர் என்னப்பா, ஃபர்மி எனர்ஜி லெவல் இல்லைன்னா ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்பிடன் எனர்ஜி கேப் இதுதான் பேண்ட் எனர்ஜி சரிங்களா, பேண்ட் எனர்ஜி. இந்த இடத்துல கூடிய வேலன்ஸ் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான், இந்த இடத்துல வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் கரெக்ட்டுங்களா. வேலன்ஸ் பேண்ட்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இங்கே தான் இருக்கு, அதில் தான் எலக்ட்ரான் இருக்கு. இந்த இடத்துல டெம்பரேச்சரோ ஏதோ ஒன்று கொடுக்கும்போது இதில் இட் கெயின் சம் எனர்ஜி. இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு எனர்ஜி வாங்கிட்டு இந்த எனர்ஜி இப்படி கிராஸ் ஓவர் டு கண்டக்ஷன் பேண்ட். அப்போ வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல உடைய கோலன் பேண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகும். அந்த எனர்ஜி வாங்கிட்டு பிரேக் ஆகும். அப்போ பிரேக் ஆச்சுன்னா அங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இட் பிகம் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இதெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான்ல என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரானா மாறும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எங்க போகும், ஃபார்பிடன் எனர்ஜி கேப் வழியா கண்டக்ஷன் பேண்ட் போய் ரீச் ஆகும். அப்ப இங்க என்ன கிரியேட் ஆகும் வேலன்ஸ் பேண்ட்ல, இந்த எலக்ட்ரான்லாம் இங்க போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், ஹோல்ஸ் கிரியேட் ஆயிடும். இப்போ இங்க 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் கொடுக்குறேன், அந்த ஹீட்னால கோவலன்ட் பேண்ட் பிரேக் ஆயிடுது. அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபர்பிடன் எனர்ஜி கேப் லெவல மூவ் பண்ணி இங்க போயிடுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிடும், ஹோல்ஸ் கிரியேட் ஆயிடும். அப்ப வேலன்ஸ் பேண்ட்ல ஹோல்ஸ் இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட்ல ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணும். இது பேசிக், இது நம்ம இதெல்லாம் பார்ப்போம் டீட்டெயில்டா வரும். ரைட். இப்ப இனர்ட் கேஸ் அப்படின்னா சாலிட் மெட்டீரியல் இல்லாம இனர்ட் கேஸா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு இதுல யாராவது சொல்ல முடியுமா? வேலன்ஸ் பேண்ட் இன் இனர்ட் கேஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. வேலன்ஸ் பேண்ட் இன் இனர்ட் கேஸ் எப்படி இருக்கும்? கரெக்டா சொல்லணும், ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நீங்க வேணா கொஸ்டின் பேப்பர் டிஏ ஏதாவது கிடைச்சது ப்ரீவியஸ் நான் அனுப்பிச்சு வரேன். இதுல ஒரு யூனிட் முடிச்சுட்டு அனுப்பிச்சு விடுறேன். எனர்ஜி பேண்ட் இன் இனர்ட் கேஸ், இனர்ட் கேஸ்ல வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா இருக்கு சரிங்களா. ஃபுல் வேலன்ஸ் பேண்ட்ல பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க, ட்ரைவேலண்ட் இருக்காது. பென்டாவலண்ட்னா எல்லாமே ஃபில்லா இருக்கும். கோவலண்ட் பாண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா ஃபில்லா இருக்கும். பார்சிலி ஃபில்டு ஒன்னு விட்டு ஒண்ணு இல்லை, எல்லா இடத்துலயுமே ரெண்டு ரெண்டு இருக்கும். இந்த ஜெர்மானியம் ஜெர்மானியம் இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இதுல 4 இப்படி இருக்கும். ஆக்சுவலா இங்க ஒரு அவுட்டர் மோஸ்டா இது பாத்தீங்கன்னா பென்டாவலண்ட்ல பாஸ்பரஸ்னு வச்சுங்க. அப்ப இங்க ஜெர்மானியத்துக்கு இங்க இருக்கும், பாஸ்பரஸ்க்கு இங்க இருக்கும். இது ஒரு ஜெர்மானியன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்படிதான் இருக்கும் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அப்ப இந்த இதுல எப்படி இருக்கும் உங்களுக்கு,
பாஸ்பரஸ்க்கு ஒன்று, ஜெர்மானியத்துக்கு ஒன்று. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜெர்மானியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு ஜெர்மானியம் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பாஸ்பரஸ்னா இந்த இடத்துக்கு ஒரு அவுட்டர் மோஸ்ட் அந்த இது இங்க இப்படிதான் இருக்கு. அப்ப பார்த்தா இது எப்படி இருக்கு உங்களுக்கு? இது எப்படி இருக்கு பாக்குறது? இங்க ஒரு ஜெர்மானியம்னு வச்சுங்க. இது பாஸ்பரஸ். இப்ப இத்தனை ஜெர்மானியம் இருக்கு. ஒரே ஒரு இம்பியூரிட்டிஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப இங்க ஒரு அவுட்டர் மோஸ்ட் இங்க ஒரு இது பாஸ்பரஸ். இது பார்த்தா எப்படி இருக்கு? எங்கேயாவது கோர் அண்ட் பண்ணல எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கரெக்டா இருக்கா? ஃபுல்லா இருக்கு. எஸ், வெரி குட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபுல்லா ஃபில்லா இருக்கு. அப்ப இது எப்பன்னா இனர்ட் கேஸ். அப்ப எனர்ஜி பேண்ட் இனர்ட் கேஸ்னா என்ன சார்? அது காமிங்க சார். எப்படின்னா அது நம்ம பிராக்டிக்கலா இப்ப இது பண்ண முடியாது. தியரட்டிக்கலா தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அப்ப கம்ப்ளீட்லி ஃபுல்லுனா கம்ப்ளீட்லி ஃபில்லுடு. ஓகேங்களா? கம்ப்ளீட் நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது நான் ப்ராக்டிக்கலா வந்துட்டு எதுவும் இது பண்ண முடியாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. இனர்ட் அப்படின்னா ஃபில். சரிங்களா? இல்ல இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. கேஸ் எப்பயுமே என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு நீங்க சமைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு இதுக்கு போனா கேஸ் எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சிருப்பீங்களா? இல்ல ஃபுல்லா இருக்குமா? இல்ல பார்சிலா இருக்கிறதா? எது எது சேஃப் நம்மளுக்கு? எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சுக்கிறது சேஃப் தான். சரிங்களா? எப்ப ஏன்னா திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே நின்னு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இனர்ட் கேஸ்னா வேலன்ஸ் பேண்ட் வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபில் இருக்கும். அப்ப சாலிடும் இல்ல, கேஸும் இல்ல, லிக்யூடு இல்ல வேற ஏதாவது அதர் மெட்டீரியல் இருக்கா அது அப்படின்னு கேட்டாங்க கொஸ்டின் அப்படின்னா இது எப்படி இருக்கும்? அதர் மெட்டீரியல். இதனுடைய வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கும்? எஸ், வெரி குட். பார்சியலி ஃபில்டு. சரிங்களா? பார்சியலி ஃபில்டு. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன கொஸ்டின்னா எனர்ஜி பேண்ட் இன் சாலிட் அப்படின்னா சொல்லுங்க பா டக்கு டக்குன்னு. எனர்ஜி பேண்ட் இன் சாலிட் மெட்டீரியல் வேலன்ஸ் வேலன்ஸ் பேண்ட் கண்டைன் completely filled, partially filled, both of them possible, none of them. Both. சரிங்களா? partially, completely. So, okay. Energy band in inert gas, semiconductor is made up of inert gas-like substance. Valence band contain completely filled, partially filled, both can possible, none of them. Full, completely filled. Gas இல்ல, liquid இல்ல. Other than these two, inert gas and solid material, other material அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட் என்னது? பார்சியலி ஃபில். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துங்க. ரைட். புரிஞ்சுக்க முடியுதா? இல்ல இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? டெரிவேஷன்ஸ்லாம் இதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. சரிங்களா? தியரியா தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டிப்ளமோ இதுக்கு ஸ்டாண்டர்டுக்கு அந்த லெவலுக்கு தான் இருக்கும். இல்ல வேற இது எப்படி புரியுதுன்னா வேற எக்ஸாம்பிள் தான் எடுப்பேன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுதுல? ரைட், ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட். கண்டக்ஷன் கண்டக்ஷன் பேண்ட். ஓகே. சரி, இந்த கண்டக்ஷன் பேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் இதுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட்னா ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி எப்பயுமே பேண்ட்னு வந்தாவே அது என்னது மீனிங்? எனர்ஜி. பேண்ட் எனர்ஜி அதான் ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி தான் பேண்ட் எனர்ஜி. அப்ப நேம்லயே இருக்கு ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி பை என்ன எலக்ட்ரான்ஸ் பை இது கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான் வராது, இது கண்டக்ஷன் பேண்ட். அதனால கண்டக்ஷன் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இதுக்கு பேர் தான் கண்டக்ஷன் பேண்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு, இதுதான் என்னது. ரைட். அதே மாதிரி ஒரு எங்க ஃபர்ஸ்ட் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. எலக்ட்ரான்ஸ் எங்கப்பா இருக்கும்? வேலன்ஸ் பேண்ட்ல இருக்குமா இல்ல கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்குமா? கரெக்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும்? சரிங்களா? எங்க இருக்கும் கரெக்டா சொல்லுங்க. ஒரு ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எங்க போகும் அப்படின்னு நம்ம ஜென்ரலா இது ஜென்ரலைஸ்டு கொஸ்டின் தான். எஸ், வேலன்ஸ் பேண்ட்ல தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க தான் இருக்கு. சரிங்களா? ரைட்.
அப்ப இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் என்ன எலக்ட்ரான்ஸ்ப்பா? கரெக்டா சொல்லுங்க. வேலன்ஸ் பேண்ட்ல ஏன்னா இது கூட கொஸ்டின் கேட்பான். சிம்பிளா பேசிக் கொஸ்டின். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் என்ன எலக்ட்ரான்ஸ்? சொல்லுங்கப்பா. எஸ் வெரி குட். வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான். கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய இப்ப இங்க இருந்து டெம்பரேச்சர் நான் கொடுக்குறேன். டெம்பரேச்சரையோ ரூம் டெம்பரேச்சர் மேல இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவீங்க. டெம்பரேச்சர் அதிகப்படுத்த வேலன்ஸ் பேண்டுங்கிறது ஒண்ணும் இல்ல. அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பாதை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இட் ஹேவ் சம் பேண்ட் ஆஃப் எனர்ஜி. அதுதான் கோவலன்ட் பேண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரான் அதுலயே சுத்தி சுத்தி வர்றதுக்கு வெளியில விடாம அந்த ஆர்பிட்லயே சுத்தி சுத்தி வர்றதுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். அதுதான் கோவலன்ட் பாண்ட். புரியுதுங்களா என்ன பேசுறேன்னா? ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல எதுவுமே டெம்பரேச்சர் சப்ளை இதெல்லாம் கொடுக்காத போது அந்த எலக்ட்ரான் எந்த பாதையில எதுல போயிருக்கும்? சென்ட்ரல் நியூக்ளியஸ் இது அவுட்டர் மோஸ்ட் பார்ட். இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா மாறிடுமா ரூம் டெம்பரேச்சர்ல? இல்ல நீங்க டெம்பரேச்சரே கொடுக்கல, இல்ல சப்ளை வோல்டேஜே கொடுக்கல, பயாஸ் எதுவுமே நான் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல உடைய எலக்ட்ரான்ஸ் வெளியில வருமா இல்ல அதிலே தான் இருக்குமா? கரெக்டா சொல்லுங்க. அதிலே தான் இருக்கும். சரிங்களா? இட் ஹேவ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸா தான் இருக்கும். வெளியில இட் பிகம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா வராது. அதிலே தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இதுக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி வரும். இட் ஹேவ் சம் எனர்ஜி. இதுலயே தான் சுத்திட்டு இருக்கு. இந்த வேலன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லயே தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லயே தான் இருக்கும். ஓகே. அப்ப டெம்பரேச்சர் குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த இது என்ன ஆகும்? இந்த இது அப்படியே இந்த ஆர்பிட்டே புடிச்சு வச்சுட்டு இருக்கும். வெளியில விடாது. அப்ப இது இருக்கும்போதே இந்த கோலன் பாண்ட் பிரேக் ஆகும். உடையும். உடைஞ்சு என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வெளியில வரும். அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் என்னப்பா? இப்ப இது வேலன்ஸ் பேண்ட் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல தான் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அதுக்கு பேர் தான் வேலன்ஸ் பேண்டுன்னு சொல்றோம். அப்ப இந்த டெம்பரேச்சர் நீங்க கொடுக்கும்போது இந்த இதுல இருக்கிற கோலன் பேண்ட்லாம் பிரேக் ஆயிட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ பண்ணி விட்டுரும். வெளியில விடும். அப்ப ரேண்டம் டைரக்ஷன் போகுது பாத்தீங்களா? எங்க போனா கண்டக்ஷன் ஆகும். அப்ப ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அது பேர் என்னது? கரண்ட். அப்ப அந்த கரண்ட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கரண்ட்னு சொல்றீங்களா? அதான் அது கண்டக்ஷன் பேண்ட். அப்ப வெளியில போறது ரேண்டமா போறதெல்லாம் கண்டக்ஷன் பேண்ட். சரிங்களா? ரைட். அப்ப டெம்பரேச்சர் கொடுக்கும்போது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் உங்களுக்கு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும் கோவலன்ட் பேண்ட். அந்த கோவலன்ட் பேண்டை பிரேக் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லிபரேட் ஆகும். வெளியில போகும். மேல போகும். எங்க இருந்து எங்க? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மேல போகும். சரிங்களா? வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். அப்ப நேம்லயே இருக்கு. கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சுனாவே அப்ப டிவைஸ்ல கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தம். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நீங்க டெம்பரேச்சர் கொடுக்க கொடுக்க அந்த அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனர்ஜியே இல்லாததான் மேல இப்படி ஞாபகம் வச்சுங்க. வேலன்ஸ் பேண்டுங்கிறது ஒரு மலை ஏறுற மாதிரி வச்சுங்க. பேலன்ஸ் பண்ணது கீழே இருக்காங்க. கண்டக்ஷன் பேண்டுங்கிறது மலை மேல ஏறிட்டாங்க. வேலன்ஸ் பேண்ட்ல எல்லாமே கீழே 3 இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தேவை மலை ஏறுறதுக்கு அப்படின்னா எனர்ஜி தேவை. அப்ப டெம்பரேச்சர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க டைட்டா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. மேல போகக்கூடாது எனர்ஜி இல்லைன்னு சொல்லி. அப்ப டெம்பரேச்சர் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க? இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றாங்க. ஓகே எனர்ஜி எல்லாம் நீங்க போதுமான லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு கோலன் பேண்ட் பிரேக் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஓகே எனர்ஜி இருக்கு நீங்க மேல போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பர்பிடியன் எனர்ஜி கேப்னு இருக்கும். அப்ப எனர்ஜி கேப் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா உங்களை கிராஸ் ஆகி மேல போய் ஃபைனலா ரீச் ஆகிறது கஷ்டம். அது இன்சுலேட்டர். சரிங்களா? கரண்டே ஃப்ளோ இருக்காது. அதே கண்டக்டரா இருந்ததுன்னா அந்த டிஸ்டன்ஸ் கம்மியா வச்சிருவாங்க மலை ஏறுறது. அப்ப கம்மியா இருந்ததுன்னா எல்லா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியா மேல ஏறிடுவாங்க. எனர்ஜி போதுமான எனர்ஜி கிடைச்சதுமே. சரிங்களா? புரியுதாப்பா? அப்ப கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே டெம்பரேச்சர் கொடுக்க கொடுக்க ஹீட் ஆகி எனர்ஜி பிரசன்ட் எடுத்துக்கிட்டு மேல போயிடுது ரீச் ஆயிடுது. அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? எந்தெந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருந்ததோ அது எல்லாமே மேல போயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 3 ஹோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அப்ப கண்டக்ஷன் பேண்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க வந்து ரீச் ஆயிருக்கும். இங்க இருக்கும் இப்ப எலக்ட்ரான்ஸ் எல்லாம். சரிங்களா? கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரானுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எலக்ட்ரான்ஸ்? கரெக்டா சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இப்ப இதுக்கு பேர் என்னவா இருக்கும்? இப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரீயா மூவ் ஆயிடுச்சு. இப்ப இந்த வேலன்ஸ் பேண்ட்ல கோவலன்ட் பேண்ட் பிரேக் பண்ணிட்டு இதை சொன்னல பிரேக் ஆயிடுச்சுனாவே ஃப்ரீயா மூவ் ஆரம்பிச்சோம் எந்த டைரக்ஷன் ஆனாலும். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரான். சரிங்களா? ஃப்ரீ எலக்ட்ரான். ஏன்னா இதுல கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இப்ப கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து ஃப்ரீயா மூவ் ஆகி வந்தது தான் அந்த கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். எப்ப டெம்பரேச்சர் கொடுக்கும்போது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் பேண்ட் பிரேக் ஆகி
அது சம் எனர்ஜி எடுத்துக்கிட்டு மேலே டிராவல் ஆகி அந்த எனர்ஜி கேப்லாம் தாண்டி மேலே போயிடுச்சு. மலை ஏறி அங்க கண்டக்ஷன் பேண்ட் போயிடுச்சு. அப்ப அங்க போய் ரீச் ஆகுறது எல்லாமே என்னன்னா ஃப்ரீயா வந்த எலக்ட்ரான், ஃப்ரீயா ரேண்டம் டைரக்ஷன் வந்து எலக்ட்ரான். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வேலன்ஸ் எலக்ட்ரான். சரிங்களா? ஸோ இப்போ இது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது இன்சுலேட்டர் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு இருக்குல்ல அதை சொல்றேன். இன்சுலேட்டர் அப்படின்னா இன்சுலேட்டர், கண்டக்டர், செமிகண்டக்டர் இருக்குல்ல. இன்சுலேட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா இருக்காதா, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. இன்சுலேட்டர் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்குமா இருக்காதா? கரண்ட் என்னவா இருக்கணும்? 0. கரண்ட் இருக்காது. அப்ப கரண்ட் இல்லை அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? இருக்காது. அப்ப ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன சொல்லுவீங்க? ஃப்ரீ எலக்ட்ரான். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஃப்ரீ எலக்ட்ரான், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஃப்ளோ ஆகுதுல, ஃப்ரீயா அப்படி மூவ் ஆகுதுல, அதுதான். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்ல. அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்ல அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட்ல ஃபுல்லா இருக்குமா எம்டியா இருக்குமா? இன்சுலேட்டர்ல இருக்கக்கூடிய கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும், தப்பா சொல்லக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சா கரெக்டா சொல்லுங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, டைம் கொடுக்குறேன். இன்சுலேட்டர் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. கரண்ட் இஸ் நத்திங் பட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இஸ் ஜீரோனா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் என்னது? இருக்காது. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ இருந்தாவே கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். கரண்ட் இல்லைன்னா ஃப்ளோ இருக்காது. ஃப்ளோ இல்லை அப்படின்னாவே அந்த வேலன்ஸ் பேண்ட்ல தான் இருக்கு. பிரேக் டெம்பரேச்சர் போட்டு கோரன் பேண்ட் பிரேக் ஆகல. அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்ல, மூவ்மெண்ட் இல்ல. அப்ப இந்த எலக்ட்ரான் எல்லாம் இங்கேயே தான் இருக்கு. இது பிரேக் ஆகல, பிரேக் ஆகி வெளியில போகல. வெளியில போனதானே கண்டக்ஷன் பேண்ட்ல போய் ரீச் ஆகும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லை அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு ஃப்ரீயா வந்து ரீச் ஆயிருக்குமா அப்படின்னா இல்ல. அப்ப கண்டக்ஷன் பேண்ட் என்னது? எம்டியா இருக்கும். சரிங்களா? எம்டியா இருக்கும். சரிங்களா? ஓகே. இதே இதே செமி கண்டக்டர் இது மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே. ஆ, இதே கண்டக்டர், செமி கண்டக்டர் இது மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டக்டர்ல எப்படிப்பா இருக்கும் கண்டக்ஷன் பேண்ட்? சொல்லுங்க. நீங்களே சொல்லலாம், இதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி. இன்சுலேட்டர் ஓகே, இன்சுலேட்டர்னா கரண்ட் ஜீரோ, கரண்ட் இருக்காது, ஃப்ளோ இருக்காது, எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காது. அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோ இல்லைன்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து அங்க போய் ரீச் ஆயிருக்காது. கண்டக்ஷன் பேண்ட்ல எம்டியா தான் இருக்கும். அப்ப இது என்ன இருக்கும்? ஃபுல்லா ஃபில்லா இருக்கும். சரிங்களா? செமி கண்டக்டர் சொல்லுங்க. கண்டக்ஷன் பேண்ட் பார்சிலி ஃபில், பார்சிலி ஃபில். அவ்வளவுதான் பாருங்க. புரியுதுல இதெல்லாம்? இந்த அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி கேப் லெவல் எவ்வளவு இருக்கும், சரிங்களா? எவ்வளவு எலக்ட்ரான் வோல்ட் இதெல்லாம் பார்க்கணும். சரி, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்கு, ஜிஎஸ்.